Hello everyone, this is Staff Ice Academy and we will be watching daily current affairs today. நம்ம இன்னைக்கு September 8th கான current affairs தான் பார்க்க போறோம். Okay, so இன்னைக்கான first current affairs பார்க்கலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ராம் சங்கர் ராஜா ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக ஒரு அட்வொகேட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அட்வொகேட்டாக. ஸோ அதுமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வொகேட்டை வந்துட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அவர் தான் வந்து ராம் சங்கர் ராஜா. ஸோ இவரோட டென்யூர் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இவர் வந்து ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்பாயிண்டட் ஆஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட் இன் சுப்ரீம் கோர்ட் ராம் சங்கர் ராஜா. ஓகே, நெக்ஸ்ட் கான ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ பேப்பர்லெஸ் கான்ஸ்டியூஷனாக வந்துட்டு இந்த லோட் ஆஃப் பேப்பர்ஸ் இல்லாமல் டிஜிட்டலி இப்போ எல்லாமே வந்து இனிமேல் பண்ண போகிறோம் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டிக்கு சீஃபாக இப்போ யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சந்திரஜித் அப்படின்னு டிஒய் சந்திரஜித் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோமா நால்சா சென்டரோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சனாக இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரஜித் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா, ஸோ அவர் தான் இந்த கமிட்டிக்கு சீஃபாக இருக்கார் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ இவர் தான் வந்து நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக வர போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஃப்டர் டு தி சூப்பர் ஆனிவேஷன் ஆஃப் யூ லலித். ஸோ இவர் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக வர போகிறாரு. ஓகேவா, யார் டிஒய் சந்திரஜித். இப்போ இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு சிஜே வந்து மனசில் பதிஞ்சிடும். ஓகே, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரஜித் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெட் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு கோ பேப்பர்லெஸ். ஸோ இவர் தான் வந்துட்டு இதை வந்து லெட் பண்ணுறாரா அஸ் அ லீடர். நம்ம சொன்ன ஏற்கனவே கமிட்டியோட சீஃபாக இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர்லெஸ் கான்ஸ்டியூஷன் ஒர்க்குக்கு வந்துட்டு பெஞ்சுக்கு இவர் லெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த பெஞ்சில் ஏற்கனவே வந்து டோட்டலாக இன்னும் 4 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ஷா, கிருஷ்ணா முராரி, ஹீமா கோலி, பிஎஸ் நரசிம்மா. ஓகேவா, ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களோட வந்து சந்திரஜித்தும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இது எதுக்குன்னா டு ப்ரொமோட் green cause by the top court. ஓகே, ஸோ வந்து பேப்பரில் சில இப்போ டெக்னாலஜி நிறையா இன்க்ரீஸ் ஆச்சு, டெக்னிக்காக நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர் ஸ்கேனிங் பண்ணிட்டு எல்லாமே டிஜிட்டலாக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இது சிஎம் டெல்லி இருக்குல்ல, டெல்லி கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட லிமிடேஷன்ஸ் அண்ட் வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் இருக்க அந்த பிரச்சனைகள். ஸோ இதை பற்றின கேசஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கேஸை தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர்லெஸ் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே பார்க்குறோம். எந்த கேஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்குள்ள லிமிடேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஞ்ச் தான் இது. 5 ஜட்ஜஸ் கொண்ட ஒரு பெஞ்சு. நான் நேம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ வந்து இது ஒரு கமிட்டி. ஸோ பேப்பர்லெஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSU பேங்க் 300 பிரான்ச்சஸ். ஓகே, ஸோ பிஎஸ்யூனா வந்துட்டு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பேங்க்ஸ். ஓகேவா, ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தெரியும், ப்ரைவேட் பேங்க்ஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த HDFC, ICICI இதெல்லாம் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ நம்ம SBI இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பேங்க்ஸ். ஓகேவா, ஸோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பேங்க்டு ஏரியாஸ், பேங்க் இல்லாத ஏரியாஸில் டிசம்பர் 2022க்குள்ளே வந்துட்டு 300 பிரான்ச்சஸ் ஆஃப் பேங்க் வந்து ஓப்பன் பண்ண, பேங்க்கோட பிரான்ச்சஸ் வந்து 300 ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் டிரைவ். இன்க்ளூஷனாக எல்லாரையும் சேர்த்த ஒரு நிதியால் சேர்க்கப்பட்ட ஒரு டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தட் PSB, that is public sector banks will open including Pradhan Mantri Jan Dhan Yojana and population of 3000 in village. ஓகேவா, ஸோ ஒரு இடத்துல வில்லேஜில் பாப்புலேஷன் வந்து 300 people அரவுண்ட் இருந்தாங்க, 3000 people அரவுண்ட் இருந்தாங்க அப்படின்னா 3000 people அரவுண்ட் இருந்தாங்கன்னா ஸோ அங்கே வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேங்க் செட்டப் இருக்கணும், பேங்க் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது எதை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவை இன்க்ளூட் பண்ணுது. ஸோ யாருக்கு தேவையோ அந்த இடத்துல பேங்க்கை போய் சேர்க்கணும். ஸோ வந்து ஜன்தன் யோஜனா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். என்ன ஜன்தன் யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ வீக்கர் செக்ஷனில் இருக்க பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லாதவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஜன்தன் யோஜனா நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி வந்து ஒரு 3000 அரவுண்ட் இருக்க பீப்புள்ஸ் இருக்க வில்லேஜ்
வில்லேஜ்லேயும் பேங்க் அக்கௌண்ட், எந்த இடத்துல பேங்க்லேயோ அங்கெல்லாம் பேங்க் செட் பண்ணுறாங்க. ஸோ இதான் பார்க்குறோம் சரியா. ஸோ PSU பேங்க் 300 branches by December 2022 by government. நெக்ஸ்ட் kind of phase இந்தியா அண்ட் யூகே சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ சினர்ஜின்னு வந்துட்டு வித் 13 nations நம்ம வந்துட்டு ஒரு 13 சேர்ந்து சினார்ஜி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ சைபர் செக்யூரிட்டி பேஸ்டு எக்ஸசைஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ராம்சன் வேர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து ஒரு மேலிஷியஸ் எக்ஸசைஸ். ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டினா என்ன, சிஸ்டம் அப்புறம் அதோட நெட்வொர்க்லாம் வந்து வேறு எங்கேயும் அந்த ஹேக் ஆகாமல் நம்மளோட இன்ஃபர்மேஷன் டேட்டாலாம் வேறு எங்கேயும் போகாமல் அதை வந்துட்டு கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஓகேவா சைபர் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இந்த மேலிஷியஸ் சாஃப்ட்வேர் ராம்சன் வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேலிஷியஸ் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒன்ஸ் வந்து நம்மளோட அந்த சாஃப்ட்வேரை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மணி கொடுத்தா தான் அதை வாங்குற மாதிரி. ஸோ அதுதான் ஒரு மேலிஷியஸ் சாஃப்ட்வேர், அதான் ராம்சன் வேர் அந்த டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ஓகேவா. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு எக்ஸசைஸ் நடத்தணும் வித் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ 26 nations வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் லெட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர் வந்து இந்தியாஸ் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியேட் ஓகேவா. ஸோ அவங்க தான் வந்துட்டு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வித் UK BAE சிஸ்டம்ஸ். UK BAE அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஏரோ ஸ்பேஸ் ஓகேவா. ஸோ இந்த சிஸ்டம்ஸோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகே. சைபர் செக்யூரிட்டி ட்ரில் பேர் வந்து ராம்சன் வேர் எக்ஸசைஸ், போத் இந்தியா அண்ட் UK பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஸோ 26 nations இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகே. நெக்ஸ்ட் kind of phase பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல் கமிட்டி ஓகே. நேஷ்னல் லெவல் ஒரு கோஆப்ரேட்டிவ் கமிட்டி செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கு கீழே தான் இதை பண்ணுறாங்க. ஸோ நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி 2002 ஓகே. ஸோ நேற்று கூட நம்ம பார்த்தோம்ல இந்த PM ஸ்ரீ ஸ்கீம் இதெல்லாம் எது கீழே வரும், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கு கீழே வரும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிசி செட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி இது எதுனா வந்து நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி 2002 கீழே இது வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகே. ஸோ ஃபார் டிராஃப்டிங் நேஷனல் கோஆப்ரேஷன் பாலிசி டாக்குமெண்ட் கான்ஸ்டியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து கோஆப்ரேஷன் பாலிசி கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு இருக்கும்ல, சொசைட்டிஸ்லாம் இருக்கும்ல, பேக்ஸ் சொசைட்டி. ஸோ இவங்கெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு கோஆப்ரேட்டிவ் பாலிசி கீழே வந்து செயல்படணும், அதுக்காக ஒரு டிராஃப்டிங் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுக்கு சேர் பர்சனாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுரேஷ் பிரபு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம கோஆப்ரேட்டிவ் மினிஸ்ட்ரி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 6, 2021 தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுக்கு யார் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் மினிஸ்டர் தான் வந்துட்டு இது கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டரும் கூட அமித்ஷா தான் வந்துட்டு அதுக்கு மினிஸ்டர் ஓகேவா. ஸோ நியூ கோஆப்ரேட்டிவ் மினிஸ்ட்ரி வந்துட்டு July 6, 2021 தான் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு மினிஸ்டர் யார், அமித்ஷா. ஸோ அவர் கீழே தான் வந்துட்டு இந்த டிராஃப்டிங் நேஷனல் கோஆப்ரேஷன் பாலிசி டாக்குமெண்ட்டை கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் டோட்டலி வந்து 47 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது டோட்டலி ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டு ஸ்ட்ரெங்தன் கோஆப்ரேட்டிவ்ஸ் பை பிரிங்கிங் டிரான்ஸ்பரன்சி, மாடர்னைசேஷன், கிரியேட்டிங் காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகே. ஸோ அதில் ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்காக சிம்பிளாக அப்படி எடுத்துக்கலாம் ஓகேவா. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செக்டார்ஸ்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ்லாம் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்காக. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து எவ்வளோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பாலிசி 2002 படி பண்ணுறதுல 8.5 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது வித் மெம்பர் பேஸ் 29 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சொசைட்டி பேக்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஒர்க் ப்ரமோஷன், ஒரு டெவலப்மெண்ட், டிரான்ஸ்பரன்சியோடு அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்ட் டிராஃப்ட் பண்ணுறாங்க புதுசாக. அதுக்கு அண்டர் வந்து எல்லோரும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். அதுக்கு தான் ஒரு நேஷ்னல் லெவல் கோஆப்ரேட்டிவ் கமிட்டி வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESAF ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இந்த பேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஷூர் கேரளாவில் இருக்குது. 2017 தான் ஃபவுண்டட் ஓகேவா. ஸோ இந்த பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டு ப்ரொமோட் டிரான்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆர் இன்க்ளூசிவ் லேபர் கல்ச்சர். ஸோ டிரான்ஸ்ஜெண்டருக்காக மெயினாக ஸ்பெசிஃபையாக பண்ணியிருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன் கொலாபரேஷன் வித் நவோதயா மூமெண்ட். நவோதயா மூமெண்ட்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்காக தனியாக வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்டு தான் நவோதயா மூமெண்ட். அண்டர் திஸ் மூமெண்ட் கூட வந்துட்டு இந்த ஒர்க்கை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து 2015 வந்துட்டு ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்காக இப்போ ஃபார்ம் இருக்கும் அதுன்னா, இப்போ எப்படி மேல் ஃபீமேலோ அது மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு காலம் இருக்கணும், அப்ளிகேஷன் இருக்கணும், அவங்களுக்கும் வந்து தனியாக செப்பரேட் ஒர்க்ஸ் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட்டப் பண்ணாங்க இன் 2015. ஸோ அதே மாதிரி அண்டர் தட் இந்த ESAF ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கேரளாவில் இருக்கக்கூடியது, இவங்க வந்து ரெயின்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டிரான்ஸ்ஜெண்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஐஸ்டெம். ஓகே, ஸோ வெஸ்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் இன் இன்ஜினியரிங் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறதா வந்துட்டு வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ என்னென்னா, இன்ஜினியரிங்கில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எல்லாம் வந்து எக்ஸலன்ஸாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உமன்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டிஸ் மேப். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்குன்னா, empower them to contribute to science and technology and innovation ecosystem. சரியா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஐஸ்டெம் மூலிமா இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அவங்க ஐடியாஸ் எல்லாமே ஷேர் பண்ணி, ஸோ அவங்களோட இனோவேஷன்ஸ் க்ரியேட்டிவிட்டி எல்லாமே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக உமன் வந்து அவங்க ஐடியா ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ உமன்ஸ்க்கான ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நேம் என்னென்னா ஐஸ்டெம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th பெங்களூரு ஸ்பேஸ் எக்ஸ்போ 2022. ஓகேவா? ஸோ இது என்ன எப்போ ஹெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெங்களூரு கர்நாடகாவில் நடந்திருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் அண்ட் கான்ஃபரன்ஸ் இது. ஓகேவா? ஸோ அபவுட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் அண்ட் கான்ஃபரன்ஸ். இதுக்கு தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சரிங் தி நியூ ஸ்பேஸ் இன் இந்தியா. நச்சரிங்னா வளர்த்தல். ஓகேவா? இந்த நச்சரிங் தி நியூ ஸ்பேஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த தீம். ஓகே, ஸோ இது எதோட கொலாபரேஷனோட இதை செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஸ்ரோ. ஓகே, இஸ்ரோ பெங்களூர் அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ் PSU அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், ஸ்பேஸோட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் ஆல்சோ வித் நிறையா இருக்குது எக்ஸெட்ரா. ஸோ இவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு 7th எடிஷன் ஆஃப் பெங்களூர் எக்ஸ்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஓகே, இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ கொஷின்ஸ் பார்த்தலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஐஸ்டெம் இனிஷியேட்டிவ் ஃபார் ஹூம். ஐஸ்டெம் வந்து இனிஷியேட்டிவ் ஃபார் யாருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் அக்கௌண்ட் இன் ESAF பேங்க் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, ஸோ யாருக்கான அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்காக இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் வந்து எந்த நேமில் இருக்குது. அண்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட் இன் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ வில் பி தி நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. யார் வந்து நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு, விச் 2 countries கோயிங் டு கண்டக்ட் ராம்சம் வேர் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ இந்த 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்துட்டு கமெண்ட்டில் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.